3 மிஸ்டேக்ஸையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். என்ன டோன் வருதோ அதை ஃபாலோ பண்ணி கற்றுக்கணும். அந்த டோனுக்கு நாம் ஒரு பொசிஷன் கொடுக்கக்கூடாது. இந்த டக் சவுண்டை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதுதான் உங்களோட வாய்ஸ். நாம் நல்லா பாடுறதுக்கு எது ரொம்ப முக்கியம்? ஸ்ருதியில் பாடுறதா, இல்லை நம்மளோட வாய்ஸா, இல்லை டெம்போ மெயின்டைன் பண்ணுறதா, அதாவது தாளத்தை மெயின்டைன் பண்ணுறதா? இதில் எதில் பிகினர்ஸ் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதில் எது முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நாம் எப்படி ஸ்ருதியில் ஃபோக்கஸ் பண்ணி பாடணும் அப்படிங்கிறதுக்கு இந்த 3 மிஸ்டேக்ஸையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அடுத்து நம்மளோட குரலை நாம் எப்படி சரியாக பயன்படுத்துறது, அதே மாதிரி தாளத்தை எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலில் உங்களோட கரெக்டான ஸ்ருதியை எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஹை நோட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி முறையில் பாடினா ஈஸியாக பாட முடியும் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே சில வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோட சேனலுக்கு இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஈஸியாக வந்து சேரும். இப்போ ஸ்ருதியை நாம் சரியான முறையில் ஃபோக்கஸ் பண்ணி பாடுறதுக்கு நாம் அவாய்ட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு மிஸ்டேக் பற்றி சொல்கிறேன். இப்போ சரிகம பதனிசா சானிதப்ப மகரிசா அப்படிங்கிறது ஒரு ஸ்டெப்பு மாதிரி இருக்குது. ஒரு ஸ்வரத்துக்கு அடுத்த ஸ்வரம் அப்படி போகுது. அது இப்படி ஸ்டெப்ஸ் மாதிரி அசெண்டிங் ஆர்டர்லேயும் ஸ்டெப்ஸ் மாதிரி டிசெண்டிங் ஆர்டர்லேயும் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்காம, அது உங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போகுது, அதாவது ஒரு ஹரிசாண்டல் லைன் போகுது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. அதாவது உங்களோட வாய்ஸை நீங்கள் அதில் த்ரோ பண்ணி ஒரு ஸ்வரமாக பாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டெப்ஸ் மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட வாய்ஸை ரொம்ப தூக்குவீங்க, இல்லை இறக்குவீங்க. ஸோ இறக்கும் போதும் தூக்கும் போதும் உங்களுக்கு ஸ்ருதி போக வாய்ப்பு இருக்குது. அதுவே நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒரு ஸ்வரத்துக்கும், இப்போ சாக்கு அடுத்து ரீ இருக்குது, ரீக்கு அடுத்து கா இருக்குது அப்படின்னா சாக்கு கொடுக்குற ஃபோர்ஸை விட ரீக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பீங்க. ரீயையே ப்ரெஸ் பண்ணி பாடினீங்கன்னா அடுத்து கா கிடைக்கும், காவே ப்ரெஸ் பண்ணி பாடினீங்கன்னா மா கிடைக்கும். உங்களோட வாய்ஸை ஒரே சீராக உங்களால் கொடுக்க முடியும். அந்த த்ரோவை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு ஸ்வரமாக ப்ரெஸ் பண்ணி பாடுவீங்க. அப்பர் சாவை ரீச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சாவையே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி உங்களோட த்ரோவை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாடும்போது சானிதப்ப மகரிசாவும் உங்களால் ஈஸியாக பாட முடியும். இப்போ சரிகம பதனிசா சானிதப்ப மகரிசாவை எப்படி புஷ் பண்ணி பாடணும், அதாவது உங்களோட வாய்ஸ் த்ரோவை ஒரு ஸ்வரத்துக்கும் எந்த மாதிரி கொடுக்கணும், பிகினர் பேசிக் எக்ஸசைஸில் இது மாதிரி லேர்ன் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி உங்களோட வாய்ஸ் த்ரோ பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் ஸ்ருதி கவனித்து நீங்கள் பாடலாம். அதுக்கப்புறமா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நாம் புரிஞ்சுக்க முடியும் ஈஸியாக. சரி கமா ஒன்று அந்த சாவையே சாரி, அந்த சாவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீ கிடைக்கும், அந்த ரீயை ப்ரெஸ் பண்ணால் கா கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம பாடணும். இல்லை புஷ் பண்ணி சரி கமா பாத நீசா சா. இப்போ சாவை ரீச் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த சாலேருந்து சாவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சானிதாப்பா மகரிசா வரும். சானிதாப்பான்னு சொல்லக்கூடாது. இப்படி இறக்குனீங்கன்னா உங்களோட வாய்ஸ் த்ரோவை நீங்கள் கம்மி பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சானிதாப்பா மகரிசா அப்படின்னு அந்த டோனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி
பாடணும். இப்போ இதே மெத்தடில் நம்ம அப்பர் ஸ்தாய் பாடும்போது கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது சா அப்படின்னு அந்த அப்பர் சாவை நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு, அதனால தான் அவங்க 4 டைம் அது வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் வந்து நல்லா சஸ்டெயின் பண்ணி அந்த நோட்டை நல்லா பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய இடங்களில் நமக்கு சஸ்டெயின் நோட்ஸு வரும். சாரி அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த டோனை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. உங்களோட டோனை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாடினீங்கன்னா, உங்கள் டோன்லேயே ஸ்ருதி இருந்ததுன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்ஸு வந்து ஈஸியாக பாடுறதுக்கு முடியும். ஸ்ருதி சவுண்டுக்கு என்ன த்ரோவோ அந்த த்ரோவை நாம் கொடுத்துக்கிட்டே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளால் கரெக்டாக பாட முடியும். அதாவது நீங்கள் இப்போ ஒரு சாலை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த சா தான் உங்களோட அந்த ஸ்ருதிக்கான டோன். அந்த டோன்லேயே தான் ட்ராவல் பண்ணணுமே ஒழிய நீங்கள் அந்த டோனை விட்டு மேலேயோ கீழேயோ இறங்கக்கூடாது. அடுத்து நாம் ஸ்ருதியில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போகிறதுக்கு நாம் செய்கிற இன்னொரு மிக முக்கியமான தப்பு என்ன அப்படின்னா, நம்மளோட சரிகம பதனிசா இருக்கக்கூடிய அந்த புக்கை பார்த்து பாடுறது. நம்ம டீச்சர் நமக்கு சொல்லி தரும்போது நாம் அவங்களோட குரலை தான் நம்ம ஃபாலோ பண்ணணுமே ஒழிய நாம் நம்மளோட புக்கை ஃபாலோ பண்ணக்கூடாது. புக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு, ஓகே இந்தந்த லெசன்லாம் நம்ம லேர்ன் பண்ணுறோம், இது ஃபஸ்ட் லெசன், இது செகண்ட் லெசன், இந்த லெசனில் இந்தந்த எக்ஸசைஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ். அதை நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதையே ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி பாடக்கூடாது. நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸும் ஸ்ருதி மேலேயும் நம்மளோட டீச்சர் சொல்லி தரும்போது அவங்களோட வாய்ஸில் இருந்து என்ன வருது, என்ன மாதிரி அவங்க வாய்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் நாம் பாடணும். ஏன்னா நம்மளோட டீச்சர் பாடும்போது அவங்க ஸ்ருதி கேட்டு தான் பாடுறாங்க. ஸோ அவங்களோட வாய்ஸ்லேயும் ஸ்ருதி இருக்கும். இப்போ அவங்க சரிகம பதனிசா சொல்லி தரும்போது நாம் புக்கை பார்த்தோன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நாம் அவங்க சொல்கிற டோனை கவனிக்காமல் நம்மளோட புக்கில் அங்கே கா போட்டிருந்தா ஓ இறக்கணும் கா அப்படின்னு சொல்லி நம்மளோட வாய்ஸை டவுன் பண்ணிப்போம். அதே மாதிரி அங்கே நீ போட்டிருக்கு, இல்லை அப்பர் சா புள்ளி வச்சுருக்கு, இல்லை ரீ அப்பர் ஆக்டேவில் ஏதாவது ஸ்வரம் வந்து இருக்குது அப்படின்னா நம்மளோட வாய்ஸை டக்குன்னு ஏற்றிடுவோம். அதாவது நாம் ஸ்வரங்களை ஒரு பொசிஷன் பண்ணிப்போம். அந்த பொசிஷன் பண்ணக்கூடாது. அந்த டோனாக தான் அதை ரிசீவ் பண்ணிக்கணும். நம்ம டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அந்த டோனாக தான் நாம் ரிசீவ் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ஏதாவது மியூசிக் கேட்டு பாட்டு கற்றுக்கிறதா இருந்தாலுமே அந்த மியூசிக்கில் என்ன டோன் வருதோ அதை ஃபாலோ பண்ணி கற்றுக்கணும். அந்த டோனுக்கு நாம் ஒரு பொசிஷன் கொடுக்கக்கூடாது. அடுத்து நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடிய 3வது தப்பு என்ன அப்படின்னா, உங்களோட கரெக்டான ஸ்ருதியை தேர்ந்தெடுத்து பாடுறது. நாம் எந்த ஸ்ருதியில் பாடினா நம்மளால் அதில் இருக்கக்கூடிய ஹை நோட்ஸையும் அதில் இருக்கக்கூடிய லோ நோட்ஸையும் நம்மளால் கம்ஃபர்டபுளாக ரீச் பண்ணிட்டு வர முடியும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் போய் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இந்த 3 முக்கியமான மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஸ்ருதியில் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி பாட முடியும். இப்போ ஸ்ருதியில் பாடுறதோடு மட்டும் இல்லாமல் உங்களோட வாய்ஸ் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு வாய்ஸில் பேசுகிறீங்க, அதே வாய்ஸில் தான் நீங்கள் பாட போகிறீங்க. ஆனால் நீங்கள் பேசும்போது அது டிஃப்ரெண்ட் டோனில் இருக்கும். ஆனால் அந்த டோனை நாம் பாடும்போது ஒரே சீரான முறையில் நாம் கொடுக்குறோம். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். உங்களோட வாய்ஸ் தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து. அந்த வாய்ஸ் கரகரன்னு இருக்குது, இல்லை மெல்லிஸாக இருக்குது, இல்லை போல்டாக இருக்குது, இல்லை ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இல்லை மற்றவங்க உங்கள் வாய்ஸ் பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அதுதான் உங்களோட வாய்ஸ். அந்த வாய்ஸை நாம் சரியான மெத்தட்ஸை யூஸ் பண்ணி
நாம் எப்படி பாடுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. உங்களோட வாய்ஸ் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய ஏரை இன்ஹேல் பண்ணி உங்களோட வாய்ஸாக நீங்கள் வெளியில் விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். உங்களோட வாய்ஸை ஒரு ஸ்டிஃப் வாய்ஸாக இல்லாமல் ஒரு ஃப்ளோயிங் வாய்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒரு தின் வாய்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு சினி சாங்ஸ் பாடுறீங்க அப்படின்னா கூட அதில் நீங்கள் எப்படி வந்து உங்கள் வாய்ஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். அப்படி அது வந்து ஹை நோட்ஸில் இருக்குது நமக்கு. ஸோ அங்கே போய் நம்ம எப்படி நம்மளோட வாய்ஸை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத, அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் நமது கதையை காலமும் சொல்லும், உதிர்ந்து போன மலரின் வாசமா. நீங்கள் வேறு வேறு ஸ்ருதியை சூஸ் பண்ணி பாடி பார்க்கணும். உங்களோட வாய்ஸு நீங்கள் இப்போ ஜி ஷார்ப் இந்த மாதிரி ஸ்ருதியில் பாடும்போது எப்படி இருக்குது, அதே வாய்ஸ் நீங்கள் ஹெட் வாய்ஸ்லாம் யூஸ் பண்ணி சிலேயோ டிலேயோ அந்த மாதிரி பாடும்போது உங்களோட வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த டோனல் டிஃப்ரென்ஸையும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அடுத்து வெறும் ஸ்ருதியும் வாய்ஸும் மட்டும் இருந்தால் போதுமா? அதுக்கான ரிதம் அப்படிங்கிறது ஒன்று வேணும். அதாவது அதோட டெம்போ. இப்போ இந்த டெம்போவை தாளத்தை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கற்றுக்கக்கூடிய பேசிக் லெசன்ஸை நீங்கள் சரியான முறையில் 3 ஸ்பீட்ஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது இந்த டக் சவுண்டை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்ட தாளத்தையும் உங்களால் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். இந்த தாளத்தை எப்படி சரியாக புரிஞ்சுக்கிறது, அதை எப்படி அந்த டெம்போவை நாம் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்டில் தரேன். நீங்களும் போய் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்மளோட குரல், ஸ்ருதி, தாளம் இது 3த்தில் எது முக்கியம் அப்படின்னு கேட்டோன்னா, இது 3மே நாம் பாட்டு கற்றுக்கிறதுக்கும் பாடுறதுக்கும் சம அளவு முக்கியமான ஒரு விஷயந்தான். அதனால் நாம் பாடுறப்ப ஸ்ருதியில் பாடுறதுங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தாளத்துலேயும் இருக்கணும். அதே மாதிரி நம்ம வாய்ஸை எப்படி சரியாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுலையும் இருக்குது.